இங்க இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் அவருக்கு எதிராக வர, கிண்டலும் கேலியும் செய்ய, பல லட்சக்கணக்கானது, ஏன் அவரே கூட அவர் ஜெயிப்பாருன்னு நம்பாத போது இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொன்னதை நம்ம காதால கேட்டோம். இந்த கூட்டம் ஓட்டா மாறினதையும் நம்ம பார்த்தோம். திமுக, அதிமுக மிகப்பெரிய சக்திகள். 75 ஆண்டுகால கட்சி ஒண்ணு, 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கட்சி ஒண்ணு. ரெண்டையும் 2 ஆண்டு காலம் கட்சியை தொடங்கி ஒருவர் வந்து தோக்கடிச்சிருக்கார் அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அவர் வீடு பூரா சனாதனத்தை வச்சுட்டு சட்டசபையில வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு சனாதனம் ஒழியும்னா, முதலமைச்சர் ஜோதிடரை வந்து அரசாங்க பதவியில் அமர்த்தினாரு, அது தப்பு அப்படின்னு சொன்னார். என் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கலையா? திமுக இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கறது இல்லையா? அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட்ட அந்த அரசு பதவியிலிருந்து நீக்கினது தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஜோதிடர்களை அவமதிப்பதற்காக. தைரியத்தோடு அரசியல் பழகி கொள்வார். இவங்களாம் ஆக்ஸ்போர்டு ஸ்டான்ஃபோர்ட்லயா போய் படிச்சுட்டு வந்தாங்க அரசியல்? எல்லாம் அந்த குப்பமேட்டு தெருவில் படிச்சது தானே. வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில எப்பவும் ராசிகளை பத்தி, ஜோதிடத்தை பத்தி நிறைய பேசிட்டு வரும். இந்த ஜோதிடம் என்பது நம்முடைய தமிழ் மக்கள் சமூகத்துல பல பேர் ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா ஜோதிடம் எவ்வளவு துல்லியமானது, எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே வரும். தற்சமயம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இவர் இப்போ 4ஆம் தேதி மேக்கு அப்புறமா 108 சீட்டு ஜெயிச்சு பதவியேற்றிருக்கார். இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர்தான் ஜெயிப்பார் அப்படின்னு நாம 7 மாதங்களுக்கு முன்னாடியே, 8 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சோம். இவர்தான் ஜெயிப்பார். குறிப்பா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய சேனல்ல இவரை பற்றிய ஒரு இன்டர்வியூல இவரை பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தோம். கண்டிப்பா தாவேகா டிவிகே தான் ஜெயிப்பாங்க, பெருமளவு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாருன்னு சொன்னோம். இந்த வார்த்தையை சொன்னோம். ஆக அது அப்படியே நடந்தது. இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில இதை பற்றியும் இப்போ நடந்துகிட்டு வர அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் பல கேள்விகள் இருக்கு. அதை உங்கள் சார்பாக என்கிட்ட வரக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தொகுத்து இந்த எபிசோட்ல நான் அதுக்கு பதிலளிக்க போறேன். ஜோதிடம் முக்காலத்தையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு கலை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் அவருக்கு எதிராக வர, கிண்டலும் கேலியும் செய்ய, பல லட்சக்கணக்கானது, ஏன் அவரே கூட அவர் ஜெயிப்பாருன்னு நம்பாத போது நாம அவர் ஜெயிப்பாருன்னு சொன்னோம். நம்முடைய சேனல்ல ஒரு இன்டர்வியூல சொன்னோம். சரியா 14ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒளிபரப்பானது. ஆக எப்படி சொன்னோம்னா, அவருடைய ஜாதகம் கடக ராசி, மிகவும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், டெக்னிக்கலி போனா 10லிருந்து 15 காரணங்கள் சொல்லலாம். கிரகம் இப்படி இருந்தது, அப்படி இருந்ததுன்னு. கடகராசிக்கு அப்படின்னு பேசினோம்னா, இந்த கடகராசிக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்று அஷ்டம சனி என்பது முடிவடைந்தது. இந்த கடகராசிக்கு எப்பவுமே ஒரு அமைப்பு உண்டு. காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடியது கடகம். கடகம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. இவருடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள், தசாபுக்திகள், இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய அந்த நேரமானது, அவருடன் போட்டி போடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கள், இவர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்தான் ஜெயிப்பார். அதற்கு ஏற்றாப்பிலேயே எத்தனையோ மக்கள் அலை அவர் மேல தேடிட்டு வந்தாலும் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொன்னதை நம்ம காதால கேட்டோம். இந்த கூட்டம் ஓட்டா மாறினதையும் நம்ம பார்த்தோம். எப்பவுமே
ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சம் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய சக்திகள், திமுக அதிமுக மிகப்பெரிய சக்திகள், இந்த சக்திகளை ஒரே கையில, இந்த ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஒரே இதுல அப்படியே தூக்கி 2 பேரையும் தூக்கிட்டு இவர் முந்திக்கிட்டு வந்தாருன்னா 75 ஆண்டு கால கட்சி ஒன்று, 50 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கட்சி ஒன்று, ரெண்டையும் 2 ஆண்டு காலம் கட்சியை தொடங்கி ஒருவர் வந்து தோக்கடிச்சிருக்கார் அப்படிங்கிறது வரலாற்று சாதனை. அந்த சாதனையை படைப்பதற்கான அத்துணை அம்சங்களும் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது. இதைத்தான் அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு ஏற்கனவே. எந்த ஒரு சராசரி மனிதருக்குமே வெற்றி பெறுவது என்பது முதல் படிதான். ஒரு 35% 40% பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தான். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதுதான் மேட்டரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனாதனம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. சனாதன தர்மத்தை அவர் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. முதல்ல அவரோட வீட்டில் அவர் சனாதனத்தை ஒழிக்கணும். அவர் வீடு பூரா சனாதனத்தை வச்சுட்டு சட்டசபையில் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு சனாதனம் ஒழியும்னா இது என்னங்க நியாயம்? தவிர சனாதனத்தை ஒழிக்க முற்பட்டவர்கள் பல மன்னர்கள், திப்பு சுல்தான் போன்ற பல அரசர்கள் இவரை விட 10,000 1,00,000 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அது சனாதனம்னா அர்த்தமே நிரந்தரம்னு அர்த்தம். சனாதனம்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நிரந்தரம்னு அர்த்தம், பர்மனன்ட்னு அர்த்தம். அதை அழிக்கவே முடியாது. இவர் சொல்றது எவ்வளோ வேடிக்கையா இருக்குன்னா, மூச்சு காத்தையும் வானத்தையும் தண்ணீரையும் மலையையும் நெருப்பையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னா அவர் ஏதாவது பிரச்சனையில பேசுறாரா, இல்லை கேட்குற நாம ஏதாவது பிரச்சனையில இருக்கோமான்னு கூட தெரியல. இன்னொரு விஷயம், இவர் ஜோதிடத்தெல்லாம் நம்பக்கூடாது, முதலமைச்சர் ஜோதிடரை வந்து அரசாங்க பதவியில் அமர்த்தினாரு, அது தப்பு அப்படின்னு சொன்னார். என் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கலையா? பார்க்கறது இல்லையா? திமுகவில் இருக்கிறவங்களாம் ஜோதிடமே பார்க்கறது இல்லையா? அத்தனை பேரும் பார்க்குறாங்க, அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அதனால அப்படியே சொல்லியிருந்தா கூட நம்ம முதலமைச்சர் வந்து அவருடைய ஜோதிடரான ரத்தன் பண்டிட்ட அந்த அரசு பதவியிலிருந்து நீக்கினது தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஜோதிடர்களை அவமதிப்பதற்காகும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் வேண்டும். ஜெயிப்பேனா எலெக்ஷன்ல, அதுக்கு ஜோதிடம் வேணும். தோப்பேனா எலெக்ஷன்ல, அதுக்கு ஜோதிடம் வேணும். கல்யாணம் பண்ணணுமா ஜோதிடம் வேணும். குழந்தை பிறக்கணுமா ஜோதிடம் வேணும். ஆனா ஜோதிடர்கள் மட்டும் வேண்டாம். இது வந்து மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. அதே மாதிரி ஜோதிடம் பார்க்காதவங்க யார் இருக்காங்க சட்டசபையில்? நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க முதற்கொண்டு ஜோதிடம் பார்க்க தான் செய்யறாங்க. பார்க்காதவங்களாம் யாருமே கிடையாது, எல்லாரும் பார்க்குறாங்க ஜோதிடத்தை. அதனால ஜோதிடத்தை வந்து வேண்டான்னு சொல்றது வந்து இல்லை, ஜோதிடர் வந்து பதவி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றவங்க தான் முதல்ல பிரச்சனையை தரவங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சட்டசபையில் வேகமா பேசுற அவர் வீட்லேயே பெரிய சனாதனம் இருக்கு. ஏன் அவங்க அம்மா கோவிலா போய் சனாதனத்தை வளர்க்கலையா? ஏன் அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் செய்யலையா? எல்லாம் செய்கிறவங்க தான். வீட்லேயே விநாயகர் சிலை வச்சு வழிபடுறவங்க தான். அடுத்தவங்களுக்கு உபதேசம், அதுதான் அவங்க செய்கிறாங்க. அவங்க மட்டுமா? அவங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அதே மாதிரி அதிமுகலையும் எத்தனையோ பேர் ஜோதிடம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க. நம்பாதவங்க கிடையவே கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து சனாதனத்தை ஒழிப்பேன் முதல்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறமா மற்றவங்க முதுக நம்ம சுத்தம் பண்ணலாம். இது எதிர்கட்சி தலைவருக்கு நாம விடுக்கக்கூடிய வேண்டுகோள். அதே மாதிரி சனாதன தர்மத்தை இவர் அல்ல, இவரது தந்தை அல்ல, மறைந்து போன முத்தமிழறிஞர் கலைஞர் அல்ல, அவருடைய தந்தை அல்ல, அவருடைய தாத்தா வந்தா கூட அழிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜய் சாரும் அடுத்தவங்க சொல்றாங்க, இவர் இதை குற்றச்சாட்டு பண்றாரு, அதை நம்பி அதை கேட்டு தன்னுடைய தீர்க்கமான முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதனால தான்
திரு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் அவரும் முதலமைச்சரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் நமக்கு பார்க்குறோம். ஷால்வை போடுறதெல்லாம் பார்க்குறோம். தவிர இதில் ஒளிவு மறைவுக்கு ஒன்றும் இல்லை. யார் ஒருத்தர் ஒளிவா மறைவாங்க அப்படின்னா, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். நம்ம முதலமைச்சருக்கு அது கிடையாது. அவருக்கு மடியிலையும் கனம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. முதலமைச்சருடைய அடுத்த 6 மாதம் காலம் அல்லது 1 ஆண்டு மிகவும் சவால்கள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, இவர் எல்லா சவாலையும் முறியடிப்பார். நீங்கள் வேணா பாருங்க. அவருக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எதுவும் தெரியல, அவருக்கு எல்லாம் தெரியதான் செய்யுது. அதனால அவருடைய கால்குலேஷன்ஸ்ல பல நல்ல மக்கள் திட்டங்களை அறிவிப்பார். தைரியத்தோடு அரசியல் பழகி கொள்வார். இவங்கெல்லாம் ஆக்ஸ்போர்டு ஸ்டான்ஃபோர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தாங்க அரசியல்? எல்லாம் அந்த குப்பமேட்டு தெருவில் படிச்சது தானே. இவங்களுக்கு தெரிந்த அரசியல் மலிவுத்தனமான அரசியல், அவருக்கு தெரிந்த அரசியல் நல்ல அரசியல் தான். அதுல எந்த மாறுபாடும் அல்ல. நான் எந்த கட்சியை சார்ந்தவனோ சாராதவனோ அல்ல. ஆனாலும் எங்க கரெக்ட் இருக்கு, எங்க நல்லது இருக்கு, அதை நம்ம சொல்லிதாங்க ஆகணும். அது சொல்லாம இருக்க முடியாது. ஆக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சட்டசபையா இருக்கட்டும், இல்லை வெளியில இவங்க ஒருத்தர் அறிக்கை விடுறது, அதை மாற்றி அறிக்கை விடுறது. எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் அங்கேயே சட்டசபையில பதில் சொல்லியிருக்கலாம், வீட்டுக்கு போய் பதில் சொல்றாரு. அதையத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க சட்டசபையில வந்து சனாதனத்தை ஒழிப்போன்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒழிச்சிருக்கலாமே. அங்கிருந்தானே கிளம்புறீங்க. இவரால் சட்டசபையிலேருந்து தான் வீட்டுக்கு போறாரு. ஆனால் முதல்ல நீங்க உங்களோட இதை பாருங்க, மற்றவங்க இதெல்லாம் தன்னாலேயே சரியாகும். அதே மாதிரி கண்டிப்பாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள முதலமைச்சர், ஜோதிடம் என்பது இன்னவிட்டபிள்னு சொல்லுவோம், பிரிக்கவே முடியாது. இப்ப நீங்களே முதலமைச்சர் பிரதமராக இருந்தாலும் உங்களையும் ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக நீங்க இருக்கலாம். கிரகம், நேரம், காலம் இதற்கு கட்டுப்பட்டவர் தான் நீங்க. மைக்கு கிடைச்ச உடனே கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி பேசுறதுங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, அது ஒரு முட்டாள்தனம். அதனால கண்டிப்பாக முதல்வர் ஜோதிடத்தின் அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் 1 ஆண்டு காலம் தீபாவளி பட்டாசு மாதிரி சும்மா சரவெடியா வெடிப்பாரு, நல்லதை செய்வாரு, மக்களிடையே அழியா புகழையும் பெறுவார். தற்சமயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேறொரு தருணத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.